ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பெக்ட்ரல் தியரி. அதில் மேட்ரிசஸ். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டி அப்படிங்கிறது இங்கே ஆப்ரேட்டர், அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுருவோம். ஆல்ஃபா 1 1 ஆல்ஃபா 1 2 எட்ஸெட்ரா ஆல்ஃபா 1n ஃபர்ஸ்ட் ரோ, அதே மாதிரி ஆல்ஃபா 2 1 ஆல்ஃபா 2 2 எட்ஸெட்ரா இந்த மாதிரி எழுதலாம். ஃபைனலாக வந்து ஆல்ஃபா nn. அப்போ இது வந்து ஒரு n/n மேட்ரிக்ஸ். இன்னும் இதை எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா ij போட்டு ப்ராக்கெட்டும் போடலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் தான். இந்த அரே ஆஃப் ஸ்கேலார்ஸ் ஆல்ஃபா i1 ஆல்ஃபா i2 எட்ஸெட்ரா ஆல்ஃபா in, இதில் i வந்து மாறாமல் இருக்குது, அதுவும் i ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தால் அது ரோவை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எழுதணும்னா இது வந்து ith ரோ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆல்ஃபா 1j ஆல்ஃபா 2j எட்ஸெட்ரா ஆல்ஃபா nj அப்படின்னா j மாறாமல் இருக்குது, j ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இது வந்து jth காலம் குறிக்குதுன்னு அர்த்தம். அடுத்து ஃபார் ஆல் ஆப்ரேட்டர்ஸ் t1 அண்ட் t2, t1 + t2னா அந்த ஆப்ரேட்டர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அது கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு செப்பரேட்டாக மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ ரெண்டும் ஈக்குவல், இது அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி செகண்ட் ஒன்ல t1ங்கிற ஆப்ரேட்டர் ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே t1க்கு மேட்ரிக்ஸ் போட்டு அதை ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன் t1 × t2, இதோட மேட்ரிக்ஸும் மேட்ரிக்ஸ் ஆஃப் t1 × மேட்ரிக்ஸ் ஆஃப் t2. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 ரிசல்ட்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் க்ரோனக்கர் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து யூஸ்வலாக நிறைய இடங்களில் வரக்கூடிய ஃபங்க்ஷன். இதோட வேலை என்னென்னா டெல்டா ij வந்து 2 வேல்யூ தான் எடுத்துக்கிறோம், ஒன்று 0 இல்லைன்னா 1. ஸோ 0 எப்போ எடுத்துக்கிறோன்னா இந்த கீழே இருக்கிற i ≠ jன்னு வரும்போது, எப்போ 1 எடுத்துக்கிறோம்னா i = j அப்படின்னு வரும்போது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பேர் தான் வந்து நம்ம க்ரோனக்கர் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பாருங்களேன், டயகனலில் வந்து i = j மாதிரி இருக்கும். ஏன்னா டயகனலில் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது ஆல்ஃபா 1 1 ஆல்ஃபா 2 2 ஆல்ஃபா nn. ஸோ டயகனலில் மட்டும் இந்த கீழே ஒரு 2 நம்பரும் சேமாக இருக்கும். அப்போ டயகனலில் பூரா இந்த ஃபங்க்ஷன் படி 1 போட்டுறணும்னு அர்த்தம். மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ஃபா 1 2 எடுத்துக்கிட்டோம்னா iங்கிறது 1, j வந்து 2, அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா 1 2ங்கிற இடத்துல 0 போடணும். இதே மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் 0 போடணும். ஸோ அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த க்ரோனக்கர் டெல்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டெல்டா ij = இந்த மாதிரி எழுதலாம். இது எக்ஸாம்பிளுக்கு 3x3க்கு நம்ம எழுதிருக்கோம், ஆர்டர் 3க்கு. அடுத்த டெஃபினிஷன் வந்து 2 matrices ஆல்ஃபா ij அண்ட் பீட்டா ij ஆர் செட் டு பி சிமிலர். சிமிலர்னா ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒரே மேட்ரிக்ஸ், சேம் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம் இல்லை, ஒரே மாதிரின்னு அர்த்தம். இப்போ 2 மேட்ரிக்ஸ் வந்து சிமிலர்னு சொல்லணும்னா தேர் எக்ஸிஸ்ட் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஒரு இன்னொரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அதோட நேம் வந்து Rij such that இந்த பீட்டா ij = Rij இன்வர்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா ij இன்ட்டு Rij. இந்த மாதிரி நமக்கு வரணும். நான் வந்து இன்னும் ஈஸியாக சொல்கிறதுக்காக இந்த ஐஜேலாம் இல்லாமல் சொல்லணும்னா இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ரெண்டையும் சிமிலர் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சி வந்து நான் கண்டுபிடிக்கணும். அந்த பியும் இந்த ஏவும் எனக்கு எப்படி வரணும்னா சி இன்வர்ஸ் ஏசி அப்படிங்கிறது ஈக்குவல் டு பி அப்படின்னு வரணும். ஸோ இப்படி சொன்னாலும் ஒரே மீனிங் தான். அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த பக்கம் ஒரு இடத்துல சி இன்வர்ஸ் போடணும், அதனால தான் நான் எடுக்கும்போது நான் சிங்குலர்னு எடுக்கிறோம். ஏதாவது சி இன்வர்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் போடணும் அவசியம் இல்லை, சிஏசி இன்வர்ஸ் அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். பி = சிஏசி இன்வர்ஸ் எழுதினாலும் கரெக்டு தான். ஏன்னா இந்த சிமிலாரிட்டிங்கிறது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அதனால் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த விஷயத்தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஏபிசின்னு போடாமல் ஆல்ஃபா பீட்டா ஆர் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கோம். அப்புறம் ஃபோர்த் ஒன், இது வந்து மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி. இப்போ டெல்டாங்கிறது ஐடென்டிட்டின்னு சொன்னோம், ஆல்ஃபா ஐஜேங்கிறது எனி மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு எந்த மேட்ரிக்ஸ் கூடயும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அல்லது மொதல் வந்து ஐ போட்டுட்டு ரெண்டாவது வேறு மேட்ரிக்ஸ் போட்டாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அதாவது இது எப்படின்னா ஏஐ = ஐஏ = ஏ அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட். இங்கே ஐக்கு பதிலாக டெல்டா ஐஜே, ஆல்ஃபா ஐஜேங்கிறது எனி மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஏஐ = ஐஏ = என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே ஏ தான் வரும். அதனால் சிம்பிளாக மேட்ரிக்ஸில் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த கான்செப்டில் இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா டெல்டான்னு வச்சு டிஃபைன் பண்ணுறதுனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த வேல்யூஸில் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ரிசல்ட் தான். அப்புறம் ஃபிஃப்த் ஒன், எப்போ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் மேட்ரிக்ஸில். ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி வருதோ இந்த இடத்துல என்ன நான் போடுறேனோ அதுக்கு பேர் தான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ.
அப்போ இங்கே நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? டெல்டா ஐஜே. சென்ட்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஆல்ஃபா ஐஜே. அப்போ ஆல்ஃபா ஐஜே கூட ஆல்ஃபா ஐஜே இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டெல்டா ஐஜேன்னு கிடச்சிச்சின்னா திஸ் ஆல்ஃபா ஐஜே இன்வர்ஸ் இஸ் கால்டு இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஐஜே. ஸோ நம்ம மேட்ரிக்ஸில் சொல்கிற அதே விஷயம்தான். ஐகன் வேல்யூஸ் ஆர் ஐகன் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கோம். மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி சொல்லிடலாம். அதாவது ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் பக்கத்தில் வந்து எக்ஸ்ன்னு ஒரு வெக்டார், ஆக்சுவலாக இது வந்து காலம் வெக்டார், மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன வரணும்னா இந்த பக்கம் எக்ஸ் வரணும், இடையில வந்து நான் ஈக்குவல் டு வரணும். அப்போ இந்த ஏ கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அதே எக்ஸ் இங்கே வரணும். இங்கே எக்ஸ்ட்ரா பக்கத்தில் ஸ்கேலார் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த லேம்டாவுக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூ ஆர் கேரக்டரிஸ்டிக் ரூட், இந்த எக்ஸுக்கு பேர் ஐகன் வெக்டார் ஆர் கேரக்டரிஸ்டிக் வெக்டார். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி மேனுவலாக, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் வருதா அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் டெஃபினிஷன் இதுதான். ஸோ இதை தான் இங்கே மாடிஃபை பண்ணி இந்த ரெண்டு விதமாக எழுதுகிறோம். இந்த டி ஆஃப் எக்ஸுக்குள் லேம்டா எக்ஸ், அதான் வந்து இந்த இது. எவரி மேட்ரிக்ஸ் இஸ் ஆப்ரேட்டர், ஞாபகம் வச்சுங்க. எல்லா மேட்ரிக்ஸுமே ஆப்ரேட்டர் தான். அதோட வேலை என்னென்னா இந்த எக்ஸுங்கிற வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதான் அதோட ஒர்க்கு. அதனால தான் டி ஆஃப் எக்ஸுக்குள்ள லேம்டா எக்ஸையும் ஏஎக்ஸுக்குள்ள லேம்டா எக்ஸையும் நீங்கள் ஒரே மாதிரி பாருங்கள். இந்த லேம்டா எக்ஸை நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ஏஎக்ஸ் மைனஸ் லேம்டா எக்ஸ்னு வந்துடும். அப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஏஎக்ஸ் மைனஸ் லேம்டா அப்படின்னு எழுதுனா அது மீனிங்லெஸ். ஏன்னா ஏங்கிறது மேட்ரிக்ஸு, அப்போ மைனஸ் லேம்டா ஐ வரணும். அதனால தான் இங்கே ஐ போடுறோம். அப்போ டி மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர லேம்டா அப்படிங்கிறது வந்து ஐகன் வேல்யூ, அந்த இடத்துல இருக்க எக்ஸ் அப்படிங்கிறது ஐகன் வெக்டார். ஸோ இதான் வந்து ஐகன் வெக்டார் அண்ட் ஐகன் வேல்யூஸ்க்குரிய டெஃபினிஷன். இந்த டி மைனஸ் லேம்டா ஐங்கிறத ஐஎன் எர்ஸ்டின் டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா புக்கில் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறதுனால அந்த ஐ வந்து அவர் போட்டிருக்க மாட்டார் புக்கில் எழுதுனதில். அதனால் டி மைனஸ் லேம்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வந்து டி மைனஸ் லேம்டா ஐ அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் அந்த புக்கில் வந்து டி மைனஸ் லேம்டான்னு போடாமல் லேம்டா மைனஸ் டி அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு வேறு நினச்சிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட், அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஐகன் ஸ்பேஸ். அந்த வார்த்தையிலே இருக்குது ஐகன் ஸ்பேஸ். இந்த டி ஆஃப் எக்ஸுக்குள்ள லேம்டா எக்ஸ் அப்படின்னு வர மாதிரி எதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ இதில் லேம்டா வந்து ஃபிக்ஸ்டு, லேம்டாவை வந்து மாற்றக்கூடாது. எதை மாற்றணும்னா எக்ஸை மாற்றணும். இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபார் எ கிவன் ஐகன் வேல்யூ லேம்டா, அப்போ லேம்டா வந்து ஃபிக்ஸ்டு, சேஞ்ச் பண்ணக்கூடாது. த செட் எம் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் இஸ் கால்டு த ஐகன் ஸ்பேஸ். ஏன்னா அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும், அதனால் பேர் வந்து ஐகன் ஸ்பேஸ். அப்போ லேம்டா ஃபிக்ஸ்டு. இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன டெஃபினிஷனில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மோர் தென் ஒன்று இருக்கலாம். அந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதணும்னா அது ஒரு ஸ்பேஸாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் வந்து ஐகன் ஸ்பேஸ். இந்த செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஃபார் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கால்டு இட்ஸ் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஸ்பெக்ட்ரம், இப்போ ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்னா என்ன அர்த்தம்னா இப்போ அதுக்கு என்னென்ன ஐகன் வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு செட்டாக எழுதுகிறோம். அந்த செட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் லீனியர் ஆப்ரேட்டர் இல்லை மேட்ரிக்ஸ் எல்லாமே ஒரே இடம் தான். அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஆர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த ஐகன் ஸ்பேஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தகனலாக இருக்கும். இப்போ ஐகன் ஸ்பேஸில் என்ன இருக்குன்னா ஐகன் வெக்டார்ஸ் இருக்கும். அந்த கலெக்ஷனாக ஐகன் வெக்டார்ஸ் வந்து ஆர்த்தகனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஐகன் ஸ்பேஸில் எந்த ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு ஆர்த்தகனலாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்னர் ப்ராடக்ட் 0 வரும். ஸோ அப்போ நம்ம இப்படி படிக்கும்போது இந்த மாதிரி படிக்கணும். முதல்ல இன்னர் ப்ராடக்ட் 0 வந்தால் அது ஆர்த்தகனல் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் ஆர்த்தகனல் செட்டு அப்படின்னா அதில் எந்த ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் ஆர்த்தகனலாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஐகன் ஸ்பேஸ் ஆர்த்தகனல்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ரீகால் பண்ணணும். அப்போ அதில் எந்த ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் ஆர்த்தகனலாக இருக்கும். அப்போ எந்த ரெண்டு வெக்டார் எடுத்தாலும் அதோட இன்னர் ப்ராடக்ட் வந்து எனக்கு 0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரீகால் பண்ணி படிக்கணும். ஸோ இதான் வந்து ஐகன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. அப்புறம் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச டிடர்மினன்ட். ஏன்னா மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட்டுங்கிறது நம்பர். ஸோ மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு ரிலேட்டடாக ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணுறோம். அந்த நம்பருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடர்மினன்ட்.